ஸோ இப்ப சில விஷயங்கள் பார்க்கும்போது வந்துட்டு நீங்க சொல்லும்போது கமருதீன பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க. இவங்க இந்த உள்ள இருக்கிறதுலயே இப்ப கனிய சொன்னீங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இருக்கிறதே வேஸ்ட்டு. அவங்களவே அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணல. இதெல்லாம் இவங்கலாம் எதுக்குப்பா உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படின்னு யாரையாவது பார்த்தா உங்களுக்கு தோணுதா? அரோரா சொல்லலாம். ம். அவங்க எதுவுமே பண்ணல. ம். வந்தாங்க, ஒரு 4 பாட்டு பாடுறாங்க. சும்மா லைட்டா டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோதான். இப்ப டாஸ்க் வைஸும் ராஜராணி சரி, கேம்லாம் நல்லா தான் டாஸ்க் வைஸும் சரி, எதுவுமே இப்போ அந்த 2 நாள் வந்து ஓரளவுக்கு நல்லா இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க அவங்கள. ஸோ அதான் மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் லோவா இருக்காங்க. ஓகே. ஆமா. அரோரா, ரம்யா கூட சொல்லலாம். பிக் பாஸ் பார்க்க தோணுதா? டெய்லி பார்க்க தோணுதா உங்களுக்கு? பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கமுதின்காக தான் நான் மெயினா பார்க்குறேன். ம். 3rd சீசன் பார்த்தேன் கடைசியா. அதுக்கப்புறம் நான் இப்போ ஃபுல்லா பார்க்கறது இவருக்காக தான் பார்க்குறேன். நீங்க தான் அவர் கூட வந்தீங்க. அவர உள்ள அனுப்பும்போது நீங்க தான் அவர வந்தீங்க. ஃப்ரெண்டா நான் இருக்கேன். வேற யாருமே வரல. நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு பலம் குடுத்து அவர உள்ள அனுப்புனீங்க. ஸோ இப்ப வந்து எல்லாருமே அவர் வீட்ல எல்லாருமே பார்ப்பாங்க. நெறைய ராங்கான கமெண்ட்ஸ் வருது. நெறைய விஷயங்கள் நல்லதும் வரும், கெட்டதும் வரும். வீட்ல உள்ளவங்க என்ன கேட்குறாங்க? என்ன பேசுறாங்க உங்ககிட்ட? எப்படியுமே கேட்பாங்க. ஏன்னா நீங்க இன்டர்வியூஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி இவன் பண்ணியிருக்கலாமோ? இப்படி பண்ணியிருக்க கூடாதா? அப்படிங்கிற சஜஷன்லாம் கூட சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க வீட்ல இருக்கிறவங்க? அவங்க அதான் பாருகிட்ட இருந்து வெளியே வந்தாலே அவரு ஃபுல்லா கேம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல எதுக்கு போனோமோ அதை ஃபுல்லா அவரோட டேலண்ட்ஸ் நிறைய இருக்கு. அவரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி, ஃபுல் மீல்ஸ் மாதிரி அவரு எல்லாமே பண்ணுவாரு. இது பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் அவரு சூப்பரா பண்ணுவாரு. ஸோ அதை எல்லாத்தையும் காட்டுறதுக்கு இது ஒரு தடங்களா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுல இருந்து அவங்க சொன்னதும் அதுதான். பாருகிட்ட இருந்து 2 பேரும் அந்த இதை ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கேம் ஆடினாலே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா. அவருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதைதான் சொல்லுவேன். அவங்க கிட்ட இருந்து நீங்க வெளியே வந்துட்டு உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல நீ டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ காட்டி இந்த டாஸ்க் மட்டும் பண்ணிட்டு சூப்பரா ஆடினாலே கண்டிப்பா 200% அவரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போவார். அதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு அவருக்கு.